பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் கர்த்தர் இயேசு நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். We greet you and welcome you through this God's Family Ministries. இயேசு நாமத்தினாலே இந்த தேவனுடைய ஊழியத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளிலே கூட அநேக விதமான பாடுகள், போராட்டங்கள், மாந்திரிகத்தினால, பிசாசின் கிரியைகளினால கட்டப்பட்டிருக்கிற ஜனங்களுக்காக ஆண்டுடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த கிருபை தயவு இரக்கத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். There are many people suffering from the bondages of Satanic. Every side, every people facing many problems. The people of many people, many families, they binded by the devil spirit. God said, I will break all the bondages from the people. இன்றைக்கு கூட அநேக ஜனங்கள் பலவிதமான பிசாசின் கட்டுகளினால கட்டப்பட்டு இருக்கிறார். அப்படிப்பட்ட ஜனங்களை ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர்களுடைய கட்டுகளை நான் அவிழ்ப்பேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு அநேக கிறிஸ்துவ குடும்பங்கள் கூட குடும்பங்களில் பார்க்கும்போது பலவிதமான பிரிவினைகள், போராட்டங்கள், சத்துருவின் கிரியைகள் ஒவ்வொரு குடும்பத்தில் பார்க்கும்போது தகப்பனுக்கும் பிள்ளைகளுக்கும் ஒற்றுமை இல்லாமல் பிரச்சனைகளோடு, போராட்டங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அநேக விதமான பிரச்சனைகளினால குடும்பங்களில் ஒரு அன்பு இல்லாத நிலைமை காணப்பட்டுகிறது. The many peoples, they are not set with their family. They will always going here and there. They will not attached with their family. They are in the family but they will not speak to one another. அநேக குடும்பங்களில் பார்க்கும்போது பிள்ளைகளில் குடும்பங்களில் பலவிதமான பிரச்சனைகள்னால, இந்த மாந்திரிக பிரச்சனைனால கணவன் மனைவி பேசுவது கிடையாது, பிள்ளைகள் பேசுவது கிடையாது, குடும்பங்களில் ஒற்றுமை கிடையாது. அநேக விதமான பிரச்சனைகளில் குடும்பங்களை நாம் பார்க்க முடிகிறது. அப்படியாக வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள எப்படியாவது சத்துரு அவர்களை அழிக்க வேண்டும் என்று நினைத்தான். காரணம், ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை மிகவும் திரளாய் பெருக பண்ணியிருந்தார், திரளாய் ஆசீர்வதித்திருந்தார். வேதத்தில் நாம் பார்க்கும்போது நம்பர்ஸ் 23 நாம் பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களை பிசாசு அவன் பார்த்து கொண்டே இருக்கிறான். மோவாபி ராஜா பார்த்து கொண்டே இருக்கிறான். இந்த ஜனங்களை எப்படியாவது அழிக்க வேண்டும், இவங்க பெருகி கொண்டே இருக்கிறாங்க, இவங்க ஆசீர்வாதமா இருக்கிறாங்க, இவங்களை எப்படியாவது அழிக்க வேண்டும் சொல்லி தந்திரமான யோசனைகளை செய்து இவங்களை வீழ்த்த வேண்டும் என்றால், இவங்களுக்கு விரோதமாக எப்படியாவது சாபமான வார்த்தைகளை நாம் சொல்லும் பொழுது, மாந்திரிக காரியங்கள் நாம் செய்யும் பொழுது அவங்க அழிந்து விடுவார்கள் சொல்லி ஒரு ஆலோசனை எடுத்துக்கொண்டு அவன் செய்கிறதை நாம் பார்க்க முடியும். பிலேயாம் ராஜா செய்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆனா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, the Lord will not say lie. அவர் ஒரு நாளும் பொய் சொல்வது இல்லை. He will not change us. He was, the Lord was with Moses. எப்படி ஆண்டவர் மோசையோடு இருந்தாரோ அப்படியே நான் இந்த ஜனங்களோடு இருப்பேன் என்று சொல்லி அவர் வாக்குத்தத்தம் கொடுத்து இருக்கிறார். அவர் பொய் சொல்வது கிடையாது. அப்போ வேதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களோடு தேவன் வாசம் பண்ணி கொண்டிருந்தார். அவங்க எங்கெல்லாம் போறாங்களோ அங்கெல்லாம் மேக ஸ்தம்பத்தினாலும் அக்னி ஸ்தம்பத்தினாலும் இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் வழிநடத்தி கொண்டு வருவதை நாம் பார்க்க முடியும். ஸோ இந்த இடத்துல நாம் பார்க்கும் பொழுது இந்த பிலேயாம் ராஜா எப்படியாவது இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று சொல்லி பிலேயாமை அழைத்து அவனுக்கு காணிக்கை கொடுத்து இந்த ஜனங்களை எப்படியாவது நீ சபிக்க வேண்டும் சொல்லி அழைக்கும் பொழுது மீண்டும் மீண்டுமாக 3 முறை இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் பிலேயாமை கொண்டு ஆசீர்வதிக்கிறதை நாம் பார்க்க முடியும். மோவாபின் ராஜா பாலாக்கை வரவழைக்கிறான். எப்படியாவது இந்த ஜனங்களை சபிக்க வேண்டும், இவர்களுக்கு விரோதமான வார்த்தைகளை பேச வேண்டும், இந்த ஜனங்கள் எப்படியாவது ஒருவர் அவர்களுக்குள்ளே சண்டை வந்து அவங்க பிரிந்து போக வேண்டும் என்று சொல்லி ஒரு சூழ்ச்சியை அவன் செய்கிறதை நாம் பார்க்க முடியும். அதுக்காக அவன் பணத்தை செலவழிக்கிறான். கூலி கொடுத்து அந்த தீர்க்கதரிசியை வரவழைக்கிறான்.
இது எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொண்டிருந்தார். ஆம் தேவனுடைய பிரியமானவர்களே, அவர்களை அவன் சபிக்க ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் சொல்றார், யாக்கோப்பிலே அவர் அக்கிரமத்தை காண்கிறது இல்லை, இஸ்ரவேலிலே அவர் குற்றம் பார்க்கிறது இல்லை, அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார். ஆண்டவர் மோசேக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார், ஐ வில் பி வித் யூ, நான் உன்னோடு கூட இருப்பேன், ஐ வில் நாட் லீவ் யூ, ஐ வில் நாட் forsake you, நான் உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்லி மோசே மூலமாக கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை இஸ்ரவேல் ஜனங்களோடு கர்த்தர் இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து பார்க்கும் பொழுது மீண்டும் ஆண்டவர் சொல்றாரு, surely there is no enchantment against Jacob, neither is there any divination against Israel. The people, the Moab people, given many attack to the Israelites. They wanted to destroy them through the black magic, through the witchcraft. They want to destroy the Israelites. But God said, I will be with them, I will not leave them. The word of God says, I will not leave them. ஒருவேளை பலவித பிரச்சனைகள் நீங்கள் கடந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை நான் கைவிடுவதில்லை. மீண்டும் அதே பிலேயாமை கொண்டு கர்த்தர் பேசுகிறார். யாக்கோப்புக்கு விரோதமான மந்திரிகள் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. இன்னைக்கு ஒருவேளை நீங்க பலவிதமான பிசாசின் போராட்டத்துல, கஷ்டத்துல, வேதனையில நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றார், நான் உங்களோடு கூட இருப்பேன். ஐ வில் டெலிவர் them, நான் அவர்களை விடுவிப்பேன். ஐ வில் bless them, நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன். தொடர்ந்து நம்பர்ஸ் 24:1 சொல்றார், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியமாயிருக்கிறது. ஆம், எனக்கு அன்பானவர்களே, நம்மை ஆசீர்வதிக்கிறது ஆண்டவருக்கு பிரியமாயிருக்கும். நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்து நம்மளை பலப்படுத்துறது ஆண்டவருக்கு பிரியமா இருக்குது. ஒருவேளை நீங்க பலவித ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்து பிசாசின் பிடியில நீங்க அகப்பட்டு இருக்கலாம். ஒருவேளை மாந்திரிகத்தினால உங்க குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றார், ஐ வில் டெலிவர் them, நான் அவர்களை விடுவிப்பேன். ஐ வில் டெலிவர் யூ, நான் உன்னை விடுவிப்பேன், நான் உனக்காக யுத்தம் செய்வேன். ஒருவேளை பலவித பிரச்சனைகள், குடும்பத்துல சமாதானம் இல்லாம போராட்டத்தோடு சஞ்சலத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றார், இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. ஆம், தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் எல்லா சூழ்நிலையும் அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் வழிநடத்தி கொண்டு இருக்கிறார். அவர்களை வழிநடத்தும் போது பலவித பிரச்சனைகளை அவர்கள் தவித்துக் கொண்டிருக்கும் போது ஒரே போராட்டம், சத்துருவினால் ஒரே போராட்டம், அவளுக்கு விரோதமாக பிசாசின் கிரியைகள் இருக்கும்போது ஆண்டவர் மீண்டுமாக சொல்றார், இஸ்ரவேலுக்கு விரோதமாக குறி சொல்லுதல் இல்லை, யாக்கோப்புக்கு விரோதமான மாந்திரிகம் இல்லை, ஏன்னாக்கா நான் அவர்களோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. மீண்டும் ஆண்டவர் சொல்றார் நம்பர்ஸ் 24 I have the pleasing to bless the Israelites. ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிக்குவதே அவர்களுக்கு பிரியமா இருக்கு. ஆண்டவருக்கு மிகவும் பிரியம். இஸ்ரவேல் ஜனங்க மேல அவர் ரொம்ப அன்பு வைத்திருந்தார். அவளை எப்படியாவது பிரிக்க வேண்டும், அழிக்க வேண்டும் பிசாசு எழுப்பின போது மீண்டும் ஆண்டவர் அவளுக்கு சொல்றார், நான் அவளை ஆசீர்வதிப்பேன். So dear friends, are you going through this kind of problem? Are you facing this situation in your family? But God tells you, I will deliver you from all the witchcraft and black magic. Whatever the situation you are going through, but God says today, now God said to you, I will deliver you, I will build you, I will come with you, I will heal you, I will build your nations. நான் உங்களை ஆசீர்வதிப்பேன், நான் உங்களை பெருக பண்ணுவேன், நான் உங்களை கைவிட மாட்டேன். I will not forsake you. ஒருவேளை நீங்க பலவித பிரச்சனைகளை போய் கொண்டிருக்கலாம். இன்றைக்கு நீங்க ஒரு டிசிஷன் எடுக்க வேண்டும். You have to believe Jesus Christ. You have to believe God's power. You have to surrender yourself to God. Whatever the sins you did it in your lifetime, but you have to come to Jesus and surrender your life and ask to the Lord, Lord, wash me and cleanse me. Ask to the Lord forgiveness. Lord, forgive me.
நீங்கள் பலவித கஷ்டத்தில் நீங்கள் போய்கொண்டிருக்கலாம். சில பாவங்களினால பிடிக்கப்பட்டிருக்கலாம், சாபங்கள் நாங்கள் பிடிக்கப்பட்டிருக்கலாம், பலவித பிசாசின் போராட்டத்தில் நீங்கள் கட்டப்பட்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவரிடத்தில் நீங்கள் கேட்க வேண்டும், ஆண்டவரே என்னை மன்னியும், ஆண்டவரே எனக்கு இரங்கும், லார்ட் mercy on me, be gracious with me. ஆண்டவரே என்மேல் கிருபையாயிரும், என்மேல் இரக்கமாயிரும், என்னை கழுவும், என்னை சுத்திகரியும், நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லி நீங்கள் ஜெபித்தால், if you pray like this, Lord, I come to your throne of grace and asking you forgiveness to you, the Lord said to you, the Lord will say to you, I will come and bless you, and I will wash you your sins, and I will be with you, and I will bless you. So அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, my dear children of God, you ask to the Lord, Lord forgive me, Lord be gracious with me, Lord be mercy on me, and Lord will say to you and your family, He will give His gracious and loving kindness to your family and heal your problems. Whatever the problems you go through, you call God's family ministry. The Lord's family ministry will contact you and pray for you. Now we are here in the family of God, God's family. We are having time to spend with you and encourage you, and we will pray for your healings. We will pray for your problems. God's family மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்ளும் பொழுது ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிற தேவனுடைய தாசர்கள் உங்களோடு இணைந்து உங்களுக்காக ஜெபிப்பார்கள். உங்களுடைய பிரச்சனைகளுக்காக, உங்களுடைய கஷ்டங்களுக்காக, உங்களுடைய போராட்டங்களுக்காக நிச்சயமாக அவங்க ஜெபிப்பாங்க. ஆண்டவரே, நான் பாவம் செய்த, என்னை மன்னியும், என்னை சுத்திகரியும், மீண்டும் உங்களுடைய பிள்ளையாக என்னை மாற்றி நீங்கள் கேட்கும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு இறங்கி உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அதனால தான் சொல்றாரு, 24ஆம் அதிகாரத்தில் சொல்றார், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது எனக்கு பிரியம். ஆம், தேவனுடைய பிள்ளைகள் அவரிடத்தில் நாம் வரும்பொழுது மீண்டுமாக நம்மை ஆசீர்வதித்து, நம்மை நிலைநிறுத்த, நம்மை உயிர்ப்பிக்க தேவன் வல்லவராயிருக்கிறார். நம்ம எல்லாரும் சேர்ந்து நாம் ஜெபிக்கலாம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஒருவேளை நீங்கள் இப்படிப்பட்ட பிரச்சனைகளோடு இருப்பீங்கன்னா தொடர்ந்து காட்ஸ் ஃபேமிலியை நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்க. நிச்சயமாக நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்களை அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவையும் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் விடுதலையும் சுகத்தையும் அற்புதத்தையும் நீ செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். பலவிதமான பிசாசின் கட்டுகளில் அகப்பட்டிருக்கிற யாவரையும் நீர் குணமாக்குற வல்லமை இப்பொழுதே அவர்களை தொடும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இப்பொழுதே கர்த்தருடைய வல்லமை கரம் அவர்களை தொடும்படியாக ஜெபிக்கிறோம். விடுவிக்கிற கரம் இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய ஆணிப்பாய்ந்த கரம் அவர்களை தொட்டு, அபிஷேக கரம் அவர்களை தொட்டு, எங்கிருந்தாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும், பிசாசின் கிரியைகளினால் கட்டப்பட்டிருந்தாலும் ஆண்டவரே, அதிலிருந்து அவர்கள் விடுதலையாக்க முடியாது ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவர்கள் மேலே கடந்து வரட்டும். கர்த்தருடைய அபிஷேகம் அவர்கள் மேலே கடந்து வரட்டும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையினால அவளை தொட்டு விடுதலையாக்க முடியாது, சுகமாக்க முடியாது. கர்த்தருடைய வசனத்தினால அவர்களை பலப்படுத்த முடியாது ஜெபிக்கிறப்பா. பலவித பிரச்சனைகள், பிசாசின் கிரியைகள், மாந்திரிக கிரியைகள், அசுத்த வல்லமைகள், ஆண்டவரே, இரவு நேரத்தில் தூங்க முடியாத காரியங்கள், குடும்பத்தில் பிரிவினைகள், கஷ்டங்கள், பாடுகள், தரித்திரங்களை கொண்டு வருகிற எல்லா சத்துரின் வல்லமைகளை கட்டி அப்புறப்படுத்துகிறாப்பா. உடைய பிள்ளைகளோடு நீர் இருங்க, அவளை ஆசீர்வதிங்க, அவளை பெருக பண்ணுங்க. இந்த செய்தியின் மூலமாக அநேகர் தொடப்படும்படியா, ஆசீர்வதிக்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம். இது நாம் ஒன்றே மகிமைப்படட்டும். மீட்பர் ரட்சகர் இயேசுவின் மூலம் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். May God bless you.